அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நினைத்த காரியம் நடக்க. இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு தேவைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஹாஜத் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரினுடைய ஹலாலான தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பானாக. ஆமீன். இன்றைக்கு நம்முடைய ஹலாலான தேவைகள் நிறைவேறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமலை செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தவறு கிடையாது, செய்யலாம். நம்ம என்ன அமல் வேணாலும் அல்லாஹ் தஆலாவுக்காக செய்யலாம். ஆனாலுமே நம்ம முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகை நிறைவேற்றணும் அப்படின்னா தான் நம்முடைய மற்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம தொழுகாமல் நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் நமக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் என்ன தான் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழுகையை வேணும்னே அலட்சியப்படுத்தாமல் நம்ம அந்தந்த நேரத்தில் ஐவேளை தொழுகையை முதல்ல நிறைவேற்றணும். நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, மறு உலக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, தொழுதா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இப்போது மறுமையில் நம்ம மரணிச்சதுக்கப்புறம் மறுமையில் நமக்கு கேட்கப்படுற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகைக்கான கேள்வி நம்மக்கிட்ட கேட்கும்போது அந்த கேள்விக்கு சரியானதாக இல்லை, அந்த கேள்விக்கான பதில் நம்மக்கிட்ட சரியானதாக இல்லை, நம்ம தொழுகலை அப்படின்னா நம்முடைய மறுமை வாழ்க்கை நலவாக அமையாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்துலேயுமே நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை மறு உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை அப்படின்னா ஈருலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பிற்குரியதாக அமையாது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால் எப்பவுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஐவேளை தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னா தஹஜ்ஜத் தொழுங்க. நீங்கள் தஹஜ்ஜத் நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம், ஒரு அமைதியான சூழலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குற துஆ திரைகள் இல்லாமல் கபூல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறோம் அப்படின்னா இடையில் திரைகள் இருக்கும் அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தஹஜ்ஜத் நேரத்தில் நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்முடைய துஆக்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் தஹஜ்ஜத் தொழுகுங்க. தஹஜ்ஜத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகை நம்ம தொடர்ந்து தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் அல்லாஹ் தஆலா வழங்குவான். அதனால் உங்களுக்கு குறிப்பிட்ட தேவை நிறைவேறணும் அப்படின்னா ஐவேளை தொழுகையை கட்டாயமாக நிறைவேற்றிட்டு வாங்க. அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுங்க. தஹஜ்ஜத் நீங்கள் தொழுதுட்டு நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா ஒரு சின்ன அமல் தான், ஆனால் அற்புதமான அமல். அது என்ன அப்படின்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் தஆலாவுடைய அழகிய திருநாமங்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு அற்புதமான அர்த்தங்கள், பொருள் இருக்குது. நீங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஒரு தடவை பொருள் விளங்கி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஓத ஓத உங்களுக்கு மனம் அமைதி பெறும். இறைவனுடைய திருநாமத்தை ஓத ஓத உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி வைப்பான். நீங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதனீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அமைதியும் அதில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தும் ரஹ்மத்தும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுறவங்களுக்கு கொடுக்குறான். அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுறவங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இதை வீடியோவாக போட்டிருக்கேன். சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இது தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுங்க. அதே மாதிரி இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஸலவாத் ஓதுங்க. நீங்கள் எந்த ஒரு துஆ செய்யும் போதும் முன்பின் ஸலவாத் ஓதணும். அப்படி ஓதணும் அப்படின்னா தான் நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கபூலாகும். நம்ம எந்த துஆ கேட்டாலும் சரி ஸலவாத் ஓதி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துஆ கபூலாகும்.
நீங்கள் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி செலவாத்து ஓதணும். நீங்கள் செலவாத்து ஓதாமல் துவா செஞ்சீங்க அப்படின்னா அது கபூல் ஆகாது. செலவாத்துக்கு அப்படி ஒரு மகிமைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய தேவைகளுக்குன்னு இல்லை, நீங்கள் பொதுவாகவே துவா செய்யும்போது அல்லது ஏதாவது திக்ரு தஸ்பீக் செய்யும்போது நீங்கள் முன்பின் செலவாத்து ஓதி அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி தஹஜ்ஜத் தொழுதுட்டு முன்பின் செலவாத்து ஓதிட்டு இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை நீங்கள் ஓதி நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து வைப்பான். நீங்கள் உங்களுடைய ஹலாலான தேவைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக தஹஜ்ஜத் தொழுகிறவங்களா நீங்கள் மாற்றிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக தஹஜ்ஜத் தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நல வளங்களையும் நமக்கு கொடுக்குறான். அதே மாதிரி அஸ்மால் ஹுஸ்னாவையும் உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஆக்கிக்கோங்க. அது ஓதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. நீங்கள் புதுசாக ஓதுறவங்களா இருந்தால் ஒரு வாரம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் 5 வேளை தொழுகையை தொடர்ந்து தொழுதுட்டு வாங்க. அதே மாதிரி தஹஜத்தையும் வளமையாக உங்களுடைய வாழ்க்கையில் தொழுதுட்டே வாங்க. அதே மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிட்டே வாங்க. இப்படி நீங்கள் தஹஜத்தையும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிட்டே வந்தீங்க, தஹஜத்தை தொழுதுட்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வளமையாக ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பான். அதே மாதிரி அனைத்து விதமான நலவுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான். அதனால் தொடர்ந்து 5 வேளை தொழுகையை தொழுதுட்டு வாங்க. அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகிறவங்கள உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக்கோங்க. அதே மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பானாக. மேலும் நம் மவுத் வரை 5 வேளை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம்ம அனைவரினுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. மேலும் இரு உலகிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல நசீபை வழங்குவானாக. மேலும் மறுமையில் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ சல்லிம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.